அப்புறம் இன்னொன்னு தீக்கால இருக்கே மதிவதினி, நான் பெண்ணியம், நான் பெண்ணியத்தை காக்க வந்தவள், மீட்க வந்தவள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பேசும். இப்படி ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான், அவனை இன்னும் கட்சியில வச்சுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல அவனை பிடிச்சி ஜெயில போடணும். கட்சியில நீ வச்சுக்கோ, கர்மாந்திரம் பண்ணிக்கோ. பெண்களை இவ்வளவு பப்ளிக்கா அசிங்கமா பேசினவன முதல்ல கைது செய்யணும். அதுக்கு யாராச்சும் கொடுத்தீங்களா? இனிமே இந்த பெண்ணியம் பேசுறேன், பெண்ணு பாதுகாப்பை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னு வைங்க, பாத்துக்கோ. முதல்ல உங்க கட்சிக்குள்ள இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, தமிழ்நாட்டு பெண்களுக்கு மதிப்பா பேசுறதுக்கு கத்து கொடுங்க. அதுக்கப்புறம் எங்க கட்சிக்காரவங்களை பத்தி பேசுறதுக்கோ, அவங்க எப்படி நடந்துக்கணும், அவங்க எப்படி பெண்கள்கிட்ட பேசணும் அப்படின்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல உங்க கட்சியில இருக்கிற அந்த ஆபாச பேச்சாளரை அடக்கி வைங்க. இல்ல அப்படின்னா 26ல அடக்கப்படுவீர்கள். ஆனா உன்ன அந்த மகளிர் ஆணையன்னு வந்துரும். அதுல நம்ம குஷ்பக்கா தான் தேசிய மகளிர் ஆணையத்துல தலைவின்னு வேற கேள்விப்பட்டேன். இப்ப அந்த அக்கா இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா பாஜகல ஒரு ஆளை கொண்டு வர்றாங்க, ஒரு ஆளை நீக்குறாங்க. அதனால அந்த அக்கா இருக்கா என்னன்னு தெரியல. சரி, நீ நம்ம விட்டுருவோம், பொதுவாகவே பேசுவோம். தேசிய மகளிர் ஆணையம், இந்த தமிழ்நாட்டுல இருக்க மகளிர் ஆணையம், அவங்கள எங்கம்மா போனீங்க? எங்க போனீங்க? இங்க நடக்கிற இந்த ஆட்சி நல்லாட்சியா காட்டாட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஊருக்குள்ள புகுந்து பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்குறாங்க, ஏர்போர்ட்டுக்கு போற பொண்ணை பாலியல் தொந்தரவு கொடுக்குறாங்க, சின்ன குழந்தைய பாலியல் தொந்தரவு கொடுக்குறாங்க. ஒரு 16 வயசு பிள்ளைகிட்ட கஞ்சா எப்படி கிடைக்குது? அந்த பொண்ணு கஞ்சா அடைச்சுக்கிட்டு கஞ்சாவை வித்துக்கிட்டு திரிஞ்சிருக்கு. அத போலீஸ்காரன் பிடிச்சதுக்கு அது அந்த கஞ்சா போதையில என்னென்னமோ பேசுது, பதைக்குது. அதெல்லாம் பார்த்தா இந்த தேசிய மகளிர் ஆணையம் இருக்கீங்களே, நீங்க எல்லாம் எதுக்கு இருக்கிறீங்க? இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா?